அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய இறை வார்த்தையில் திருத்தூதர் யோவான் கூறுகிறார், உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் நாம் அன்பு கொண்டிருந்தால் தந்தையின் பால் அன்பு இராது. உலகத்தரமான காரியங்களில் நாம் நம்முடைய எண்ணத்தை செலவழிக்கும் போது அது நம்மை இன்னும் அதிகமாக ஈர்க்கிறது. அப்பொழுது கடவுளிடமிருந்து நம்முடைய மனது விலகி உலகத்தரமான செயல்களில் தான் அக்கறை கொள்கிறது. உலகத்தரமான செயல்கள் என்பது வெறுமனே உலகத்தரமான காரியங்கள் அல்ல, அது பாவ செயல்கள். ஆண்டவரை விட்டு விலகி பாவத்திற்கு நம்மை அடிபணிய வைக்கிறது, பாவ காரியங்களில் நம்மை ஈடுபட செய்கிறது. அதனால்தான் நாம் உலகத்தரமான காரியங்களை விட்டு விலக வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவரையும் இறை வார்த்தை வாசிப்பதிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதிலும் நம்முடைய நேரத்தை செலவழிக்க வேண்டும். ஆண்டவரிடமிருந்து நம்மை பிரிக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நாம் விட்டு விலக வேண்டும். அன்பின் பரலோக பிதாவே, விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, எங்கள் மெசியாவே, எங்களை பாவத்திலிருந்து விடுவிக்க வந்த தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா, ஆவியான தெய்வமே, எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிறவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ராஜா ஆண்டவரே, விண்ணகத்தில் வானதூதர்கள் உம்மை இடைவிடாது தூயவர் 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 என்று போற்றி புகழ்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களோடு சேர்ந்து நாங்களும் உம்மை எப்பொழுதும் போற்றி புகழ்ந்து ஆராதிக்கக்கூடிய மனமுள்ளவர்களாக, ஆராதிக்கக்கூடிய மக்களாக எங்களை மாற்றும். அப்பா, எங்களுடைய உள்ளத்தில இருக்கிற எல்லா பாவ சிந்தனைகளையும் பாவ செயல்களையும் எடுத்து போடும். அப்பா, எங்களுடைய தேவன் நீர் தூயவராய் இருப்பது போல நாங்களும் தூயவர்களாக வாழ வேண்டும். எங்களை தூயவர்களாக காத்து கொள்ள வேண்டும். அப்பா, உலகத்தரமான காரியங்களை விட்டு பாவ வாழ்க்கையை விட்டு தூய்மையான நேரிய வாழ்வு வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். அப்பா, எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே, எங்களை வழி நடத்தும். அப்பா, நன்மை எது தீமை எது என்று இரண்டையும் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, இதோ நாங்கள் நன்மையை கண்டறிந்து அதை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும். அப்பா, உம்முடைய தெய்வீக ஞானத்தை எங்களுக்கு கொடும் தேவனே, தூய வாழ்வு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அப்பா, எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12 முதல் 17. என் பிள்ளைகளே, அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். இளைஞர்களே, தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். சிறுவரே, நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது. தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது. ஏனெனில் உலக சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. அவை உலகிலிருந்தே வருபவை. உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 36 முதல் 40 முடிய. ஆசிர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மனமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாயிருந்தது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.